மகாபரிசுத்தம் இருக்கும் நீதி அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் இந்த நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, கொஞ்சம் தகுதியற்ற எங்களை கூட்டி சேர்த்துகிறே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய கருத்திலே இந்த ஆராதனை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க, சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க ஆண்டவர். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளிலும் எங்களை நீர் ஆண்டவரே கிருபையாய் தாங்கி வழி நடத்துங்க. எல்லா விதத்தையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரத்திடப்பட்ட மக்கள் யாரும் துரிதமாய் கூட்டி சேருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுமி நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்தும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34, சாம் நம்பர் 34. சபையின் முறைமையின்படி வாசிப்போமாக. சங்கீதம் 34, சாம் நம்பர் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவர்களுக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களை உங்களுக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உங்கள் நாவை பொல்லாப்புக்கும் உங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுக்கு கூப்பிடுதலை திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிறார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஆமென். சங்கீதம் 97 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். இந்த காலையிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண வந்த நாம் அதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். தேவனை பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பையும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும், அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர், ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர்.
ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுமே. வாசத்தேனும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் பெந்தெகோஸ்தே நித்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரை வருஷிக்கப்படுமே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுமே. இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். இந்த செய்திக்கு தலைப்பு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பல காரியங்கள் என் மனதுக்கு வந்தது. அதில் ஒரு தலைப்பு என்னென்னா, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. We are yet to learn. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Hallelujah. மிக ஒரு ஆபத்தான நிலை என்னவென்றால், வாழ்க்கையில் ஒரு தேங்கி கிடக்கிற நிலைமைக்கு வருவது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் state in life is to come to a place of saturation where we don't nothing happens, no amount of influence has nothing. அருமையான அந்த நிலைக்கு நீங்கள் வராதபடி கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 4-10 வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அங்கு அருமையாவிலே பார்க்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-10 வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படிக்கு. நான் சொல்ல மாத்திரமில்லை, சொல்ல. ஐயா, இன்றைக்கு ஒரு இளைப்படைந்தவன், ஒரு களைத்தவன், ஒரு இளைத்தவன், ஒரு அருமையோட துவண்ட நிலையில் இருப்பவனுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல, அதை நான் அறிந்து கொள்ள கல்விமானின் கர்த்தராகிய ஆண்டவர். ஆமென். யார் கொடுத்தா? கர்த்தராகிய ஆண்டவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 10 வசனத்தை வாசிங்கன்னா 4 முறை கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர்னு பார்ப்போம். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் பார்ப்போம் கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர். அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது என்கேஜ் லார்ட் காட்னு வாசிக்கலாம். NIVல பார்த்தீங்கன்னா சாவரின் லார்ட், சாவரின் லார்ட். ஆமென். இறையாண்மை உடைய தேவன். ஆமென். அருமையோட எல்லா அதிகாரம் உடைய தேவன், எல்லா ஆளுமை உடைய தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள, என்ன அறிவை பெற வேண்டும் என்றால், என்னுடைய ஆண்டவர் இறையாண்மை உடையவர், எல்லா ஆளுமை உடையவர். He is a sovereign God. இங்க வாசிக்கிற அருமையோட, the sovereign God gave me the tongue of the learned. கல்விமானின் நாவை. கல்விமானின் நாவுன்னா என்னம்மா? கல்விமானின் நாவு என்னப்பா? கல்விமான கற்றுக்கொள்ளவனுடைய நாவை தந்திரனினார். இங்கிலீஷை வாசிக்கும் போது the tongue of the learned. ஐயா, இன்றைக்கு பார்க்கும் பொழுது யார் கற்றுக்கொள்வாங்க தெரியுமா? கற்றுக்கொண்டவன் கற்றுக்கொள்வான். ஆமென். கற்றுக்காதவங்க ஐயா இங்கே இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஐயா உங்களுக்கு இப்படி கேமரா வச்சு காட்டணும்னு எனக்கு ஆசை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜூம் பண்ணி காட்டலாம். இப்போ யாரெல்லாம் யார் முகம்லாம் அப்படி கற்றுக்கணும்னு இருக்க முகம் இருக்கும், நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்ற ஒரு முகமும் இருக்கும், நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது முகம்லாம் இருக்கும், நிறைய பார்ப்பேன். ஸோ முகம் அப்படி பார்த்தீங்கன்னா செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா கல்விமான நாவ் என்ன தெரியுமா? இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய, நான் கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த நாவை கொடுத்தபடினாலே இந்த நாவை என்ன பேசும் தெரியுமா? குதர்க்கம் பேசாது. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்ற ஒரு நாக்கு என்ன பேசும்னா குறை பேசும், குதர்க்க பேசும். ஆனால் கல்விமான நாவு எதை பேசும் என்றால், ஐயா இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே என்று பேசும். ஹல்லேலூயா. இதுதான் கல்விமான நாவு. ஹல்லேலூயா. அருமையான கேட்டேன், நான் சொல்லியிருக்கேன் போன வாரம் இங்கே ஏதோ பைபிள் ஸ்டடி சொன்னேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க இருக்காங்க ஸ்கூலில் படிப்ஸ்லாம் இருப்பான். பார்த்தீங்களா படிப்ஸ்லாம்?
அவங்களாம் இப்போ தான் நல்ல மார்க் வாங்க, நல்லா படிப்பாங்க. டீச்சர்லாம் கற்றுக் கொடுத்து முடித்த பிறகு பின்னாடி போங்க. பின்னாடி யார் பின்னாடி? டீச்சர். என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்க? டவுட்டு. 1 மணி நேரம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. மற்றவங்களாம் இருப்பாங்க, கற்றுக் கொடுத்த முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எங்கே இருக்குது, எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சந்தேகப்படுவாங்க, அவங்க அறிவை சந்தேகப்படுவாங்க. இவங்களாம் யார் தெரியுமா? கல்விமான். இவங்க தான் முதல் மார்க் வாங்குறவங்க, நிறைய மார்க் வாங்குறவங்க. ஆனால் இவங்களுடைய அறிவில் இவங்களுக்கு என்ன இருக்குது? சந்தேகம். அந்த சந்தேகத்தை அருமையாவிலே நீக்குவதற்கு போய் கேட்குறாங்க. இது தாங்க கல்விமானின் நாவு. ஹல்லேலூயா. அதான் போய் கேட்குறாங்க, ஐயா நான் கற்றுக்கிட்டேன், மற்றவங்களாம் நோட்ஸ் எடுக்கலாம், நான் நோட்ஸ் எடுத்தேன், ஆனாலும் எனக்கு இன்னும் விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் உண்டு, ஆகியால் டவுட்டு கேட்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. டவுட்டே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்படிப்பட்ட ஒரு நாவை கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை காலை தோறும் என்ன காலையில் என்ன எழுப்புறார்? எப்படி கேட்கும்படி? எப்படி கேட்கும்படி? அதான் திரும்ப உங்களுக்கு எப்படி ஜூம் பண்ணி காமிட்டா நல்லா தெரியும். ஒன்று எப்படி கேட்குறாங்க? கத்துங்கிற மாதிரி கேட்குறாங்களா, அல்லாட்டி நீ கத்துறதா கத்தியா ஆன்னு கேட்குறாங்களா ஆன்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு ஆண்டவர் காலையில் என்ன எழுப்புறாராம், காலையில் எழுப்புறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா லிவிங் பைபிளில் எப்படி வாசிக்கிறோன்னா, லிவிங் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் பைபிள், மார்னிங் பை மார்னிங் he awakens me and opens my understanding to do your will. ஒவ்வொரு காலையில் ஆண்டவர் எழுப்பி நான் அவரை புரிந்து கொள்ளும்படியாக. அறிவு வேற, புரிதல் வேற. ஆமென். அறிவு இது தெரியும், புரிதல் விளங்குச்சா? சரி சொல்கிறேன். அறிவு இப்போ எனக்கு பாட்டு பாடுறேன், அறிவு இருக்குது. இங்கே ஃபீட்பேக் வருது, அதுக்கு என்ன செய்யணும், அதை செய்கிறது புரிதல். அறிவு நான் வாசிக்கிறேன், அறிவு எனக்கு வாசிக்க தெரியும், அறிவு. ஆனால் அதில் ஒரு ஜாரிங் சவுண்ட் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணுன்றது செய்கிறது புரிதல். இப்போ புரியுதாமா? இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு புரிதல் இல்லை. ஆண்டவர் என்ன ஒவ்வொரு காலையில் கத்தர் எழுப்பி எனக்கு அந்த புரிதலை கத்து தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அறிவு மாத்திரம் பத்தாது. இட்ஸ் நாட் enough that I have knowledge, I need to have an understanding. இந்த காலவெளியில் கத்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கத்தர் இந்த விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். I need to learn. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். மறுபடியும் பார்க்கிறோம், கர்த்தராகிய sovereign Lord, he opened my ears. செவிகளை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் காதை திறந்து அறிவை திறந்து பேசும்போது என்ன பண்ணல, நான் எதிர்க்கல, பின்வாங்கலை. இன்னும் நிறைய காரியம் இதை பார்த்து நம்மளுக்கு செய்திக்குள்ளே போக முடியாது. 10ஆம் வசனத்துக்கு போகலாம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் வீட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கம்மா நடக்கிறோம்? எங்கே நடக்கிறோம்? இருட்டில் நடக்கிறோம்மா. இருட்டில் இருக்கிறோம். நன்றா எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலம் ஒரு இருண்ட காலம். ஆமென். இருண்ட காலம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் சத்தம் கேட்கலன்னா மாட்டிக்குவோம். ஆமென். ஆகையால் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், அருமையாக இந்த இருண்ட காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தருடைய கர்த்தருடைய கற்பனைகளை பெற்று வாழ வேண்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் we get a learning from the Lord. ஆகையால் கல்விமானின் நாவை கர்த்தர் நமக்கு தந்தருள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையாக
கடந்த நாட்களில் செய்தியை பார்க்கும் பொழுது அதிகமாய் அருமையாளே இது என்னை பாதித்தது. இயற்கையின் சீற்றம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நம்ம மழையை பற்றி பேசுகிறோம். ரஷ்யாவில் எந்த அளவுக்கு ஸ்னோன்னா, நம்ம சர்ச் பில்டிங்கை விட உயரம் ஸ்னோ இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கவங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கவங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அப்படி வெளியே வந்தால் ஃபுல்லாக வீடு எதை மூடி இருக்கு? ஸ்னோ மூடி இருக்கு. கேன் யூ இமேஜின் தட்? இன்னைக்கு லேசாக மழை தூருது. கனடாவில் பயங்கரமான ஸ்னோ, மைனஸ் இந்த வாரம் -50க்கு போக போகுது. -50ன்னா தெரியுமா? நம்ம ஃப்ரீசரில் இருக்கிறது 0. அதுக்கு தட் இஸ் த சிச்சுவேஷன். இது ஒரு பக்கத்தில் இருக்க, மறுபக்கத்தில் பல விதத்தில் அருமையுள்ள இனத்துக்கு விரோதமான இனம், ஜனத்துக்கு விரோதமான ஜனம் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் மோசமான நிலை அருமையாளே வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இருண்ட காலத்தில் கர்த்தருடைய பிள்ளையே நீங்களும் நானும் இந்த கல்விமான நாம் இராவிட்டால் அருமையாளே நாம் சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம். ஆகையால் நீங்கள் நானும் இந்த காலவெளியில் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மனதை, சிந்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Otherwise, church, please understand, it's very very scary. இதில் இந்த வசனத்தில் மறுபடியும் ஆவியானவரிடத்தில் பேசின காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர். கர்த்தராகிய ஆண்டவர்னா என்ன சொன்ன? இறை ஆண்மை. அப்படி என்றால் அவர் என்ன செய்வார்? எதையும் செய்வார். ஆமென். ஆளுகை செய்வார், அவர் எதையும் செய்வார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நம்மளாம் ஆண்டவரை இப்படி போட்டு வச்சுட்டோம். ஆண்டவரா இப்படி தான் செய்வார், நான் கர்த்தர், அப்படி தான் வச்சு. ஒன்று தெரியும், இன்னைக்கு காலையில் I've got good news for you. ஆண்டவர் மாறுவார். இன்றைக்கு நிறைய ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இது தெரியல, ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இது புரியல. அருமையாவுள்ள இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம்னு ஆண்டவர் மாறுவார் ஐயா. பல முறை நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திரும்பி பார்க்கும் பொழுது சரித்திரத்தை பார்த்தால் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நானும் அருமையாவில் இருக்கிற காலம் ஒரு கடைசி காலம் தெரியும். வேதாகமத்தில் ஒரு கடைசி காலத்தை வாசிக்கிறேன். எந்த கடைசி காலம் என்றால், முதல் அருமையாவில் ராஜாக்களுடைய காலத்தினுடைய கடைசி காலத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். த பீரியட் ஆஃப் கிங்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசிலாம் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னாங்கன்னா, ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொன்னாங்க. ஐயா, நீ தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற, சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது, சீக்கிரத்தில் ஆண்டோட கோபாக்கனே வரும், சீக்கிரத்தில் ஆண்டோட தண்டனை வரும். இதெல்லாம் சொன்னால் அப்போது எழும்புனாங்க, கொஞ்சம் பேர் எழும்புனாங்க. என்ன எழும்புனாங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நல்ல ஆண்டவர். அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை அளிக்கிற தேவன், அவர் மன உருக்கம் உள்ள தேவன். இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க? அப்பவும் எழும்புனாங்க. அறிந்து கொள்ளலாம். பெருமையோட வாசிக்கலாம். ஏசாயா 14 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா மன்னிக்கணும், எரேமியா 14:13. ஜெரமியா 14:13 வாசிக்கலாமா? அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்று. எரேமியா சொல்கிறான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்குள்ளே அங்கே இருக்க தீர்க்கதரிசிகள் சொல்கிறான், பஞ்சம்லாம் ஒன்றும் வராது, ஜனவரி மாதம் ஆச்சுன்னா வந்துடும்மா, அப்பப்போ நல்ல காலம் பிறக்குதம்மா, நல்ல காலம் பிறக்குதம்மா, நல்ல காலம் பிறக்குதம்மா. இது நிறைய குடுகுடுக்கார ஐயா, இன்றைக்கி நிறைய செய்திகள்லாம் வந்துட்டுருக்கேன், ஜாக்கிரதம்மா, இன்றைக்கு கடைசி காலத்தில் வந்துருக்கிறோம். எரேமியா நாட்களில் எரேமியா சொல்கிறான், ஐயா நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் நன்மையை செய்வார். ஆம், அருமையாவில் நன்மை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நீங்களும் நானும் தடுக்க முடியாது. வாசிக்கலாம். அருமையாவில் எரேமியா 23 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். Jeremiah chapter 23 and verse 17. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம்
என்ன சொல்கிறாங்களா? உங்களுக்கு சமாதானம் வரும்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, இதயத்தின் கன்னத்திலே நடக்கிற யாவரை நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று சொல்லுங்கள். உங்கள் மேலே பொல்லாப்பு வராதுங்க, ஒன்றும் கொல்லப்படாதீங்க. சிஸ்டர் நீ கரையாண்டாம் சிஸ்டர். ஐயா தயவு செய்து அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு இப்படிப்பட்ட செய்திகள் எரேமியா நாட்கள் நடந்ததப்பா. கர்த்தர் சொல்றார், அப்பா இல்லை ஜாக்கிரதையா இரு, ஒரு கொடிய காலம் வருகிறன்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட மக்கள் எழும்பி வந்து இப்படி ஜனங்களை பொய்யாய் நடத்தின ஒரு குரல் அன்றைக்கு வந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தையாக சொல்ல ஒரு மனப்பக்குவம் இல்லை. மீகா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. மீகாலாம் நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, வாசிக்கலாம். மீகா 3:11 வாசிக்கலாம். பரிகாரத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் சூளைக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரைகள் நடுவில் இல்லையோ. ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் எப்படிங்க உங்களை என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன விட்டாரா உன்னை? ஆண்டவர் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு, ஆண்டவர் என்ன கை விட்டுருவாரா என்ன? கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ புதுசாக சொல்லலாமா? இதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அன்றைக்கு கர்த்தரின் எச்சரிப்பின் செய்தி வரும்பொழுது அப்படியே அந்த நாட்கள் எழும்பி இப்படிப்பட்ட உபதேசத்தை சொன்னாங்க. நடந்த காரியம் நமக்கு தெரியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆகையால் தான் எனக்கு என்ன வேணும்னா, கல்விமானின் நாவு எனக்கு வேணும், கற்றுக்கொள்ளக்கூடிய நாவு. இதில் பல மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறோம், ஹி வேக்ஸ் மீ அப் and opens my ears to listen as one who is ready to take the orders. As the one who is ready to take the orders. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஒருத்தர் வந்து மிலிட்டரியில் இருக்கவர் வந்தார், இங்கிலீஷ் சர்ச்சில் வந்து வர்றேன். அவர் வந்து என்னுடைய அண்ணன் பையன் ராம்போ அங்கிள்னு கூப்பிடுவான். வந்தபொழுது என்னாச்சு, ஒரு ப்ரோக்ராமுக்கு புதுசாக வரும்பொழுது எதிர கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்கவங்க கொஞ்சம் சண்டை போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டார். புதுசாக ரெண்டாவது வாரம் 3வது வாரம் வரார். இவர் வந்து பயங்கரமான ஒரு ஒரு மிலிட்ரிக்காரு. இவர் சண்டை போடுறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? கடைசியில் என்ன பண்ணார், உடனே பேஸுக்கு ஃபோன் பண்ணார். சும்மா அந்த காலத்தில் சும்மாலாம் 6 பேர் வந்தாங்க. 6 பேர் AK-47 வந்தாங்க. சரிங்களா? 2 பேர் AK-47 வச்சுட்டு, இவங்கெல்லாம் பிளாக் கேட்ஸ். இவன் பிளாக் கேட்ஸுடைய ட்ரெயினர் இவர் தான். 2 பேர் தெருவில் இப்படி போனாங்க. 2 பேர் பக்கத்தில் நின்னாங்க. சொன்னாங்க, இப்போ நான் தூக்க தலைவலி எழுப்பி வந்து சீக்கிரம் வாங்க பெரிய கலாட்டா. இங்கே வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க, வாட்ஸ் த ஆர்டர் சார்? வாட்ஸ் த அதான் இங்கே வாசிக்கிறோம். ஐயா இந்த காலையில் கத்தர் எழுப்புறாரு, என்கிட்ட பேசுகிறேன், என்ன சொல்லணும் தெரியுமா? வாட்ஸ் த ஆர்டர் சார்? ஹல்லேலூயா. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் வாசிக்கிறோம், ஒன் ஹூ இஸ் ரெடி டு டேக் தி ஆர்டர்ஸ். இன்றைக்கு அப்படி இல்லையேம்மா. நீங்கள் ரொம்ப நம்மளுக்கு அறிவு வளர்ந்துருச்சு, நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லைங்க, எனக்கு ஆண்டு இப்படி தான் சொல்லுவார், அப்படி சொல்லியிருக்க மாட்டார்ல, அவர் இப்படி இருக்காதுல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட விதத்தில் தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு சபையை பார்க்கிறோம். ஆமென். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் வாசிக்கிறோம், ஆஸ் அ டிசைபிள், ஆஸ் அ ஒரு சீஷனை போல. இந்த காலவெளியில் அருமையோடு சீஷனை போல ஒரு சீஷனை தான் பார்க்கணும். இது யார்? எந்த சீஷன்னா முதல் சீஷன். யாருங்க முதல் சீஷன்? முதல் சீஷன்? வாசிக்கலாமே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:2 வாசிக்கலாம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அவர்கள். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். முந்தினவன் யாருங்க சார்? ஃபஸ்ட்டு யாருங்க? பேதுரு. இன்னைக்கு காலையில் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் காரியம் பேதுரு கொடுத்து சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேதுருங்க இருக்காங்க, நிறையா பேதுரு. ஆங்கில பைபிள் ஸ்டடியில் நாங்கள் தியானித்த ஒரு வசனம், அதிகமாக என்னை தொட்ட பாதித்த ஒரு வசனம். நேற்று தினத்தில் சொன்னேன், இதை மற்றவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். கடைசியில் ரொம்ப ஆண்டவர் பாரப்படுத்தினபடினாலும் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் ரம்யாவில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். இது 11ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம். ஆமாம் தெரியும். 11ஆம் அதிகாரத்தில் என்னன்னு பார்க்குறோன்னா, முதல்
கிறிஸ்தவன்ற பெயர் காணப்படுகிறது. அதற்கு அஸ்திபாரமாக அடித்தளமாக இருக்கக்கூடிய அதிகாரம் 10ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோமே, கிறிஸ்தவ உலகம் சொல்லுதே, இதனுடைய ஆரம்பத்தை 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய அடித்தளம் அஸ்திபாரம் 10ஆம் அதிகாரம். ஆமென். இதில் சில காரியங்களை இந்த காலவெளியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். சில காரியத்தை உங்களுக்கு அருமையாவிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னொரு புதிய ஆரம்பத்தை 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். we see yet another new beginning. ஆமென். முதல் புறஜாதியான் ரட்சிக்கப்படுகிற இந்த அதிகாரத்தை பார்க்க, இந்த அதிகாரத்தில் first Gentile is being saved. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவம் யூதர் மத்தியிலே காட்டிலும் அதிகமாய் புறஜாதர் மத்தியில் காணப்படுகிறது. ஆமென். அதன் ஆரம்பம் 10ஆம் அதிகாரமா. இன்றைக்கி எருசலேம் போனீங்கன்னா அறியார், இன்றைக்கி யூதர் மத்தியில் போனீங்கன்னா இன்றைக்கி இயேசு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே எச்சி துப்புவாங்க. உண்மை. இன்றைக்கி இயேசுன்னு சொல்லிட்டு சுவிசேஷம் எங்கே இஸ்ரவேலில் போய் சொல்லி பாருங்களேன், உங்கள் மேலே எச்சி துப்புவாங்க. இன்றைக்கி எங்கெங்கேயோ பாசி என்னென்னமோ புறஜாதியார் கொள்றாங்க அடிக்கிறாங்கன்றோம். இன்றைக்கி தான் இஸ்ரவேலில். ஆனால் பார்க்கும் பொழுது யூதரை காட்டில் இன்றைக்கு புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் ஆரம்பம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், மற்ற மதங்கள் உண்டு, கிறிஸ்தவம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவத்தை பார்க்க வேண்டும் என்றால் அருமையானவர்களே, எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் அந்த கலாச்சாரத்தோடு சத்தியத்தை அருமையானவர்களே கிறிஸ்தவம் மாற்றாது, ஆனால் அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஐயா சில மதங்கள் இந்த உலகத்தில் உண்டு அருமையானவர்களே. அவங்க நீங்கள் அந்த மதத்தில் சேர்ந்தீங்கன்னா தாடியை வளர்த்துக்கணும், மீசையை சரிச்சிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த மதத்தில் இருக்கலாம். அந்த மதத்தில் அப்படி தான் இருக்கணும். அந்த உடுப்பெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கீழே மேலே இருக்கணும், எல்லாம் போட்டு மூடணும். ஏன்னா அப்படி தான் அந்த மதத்தின் அடையாளம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மதம் இருக்குது, காவி உடுத்தணும். கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை, தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஐயா நீ எந்த தேசத்தானா இருந்தாலும் அந்த தேசத்து வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளலாம், ஆனால் உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. நீ அந்தந்த அடையாளங்களை போட்டுக்கொண்டால் தான் நீ அந்த மதத்தை சார்ந்தவன். ஆனால் கிறிஸ்தவம் அப்படிப்பட்டதல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இதில் முக்கியம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய மனது மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய உடைகள் முக்கியம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதை பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பேதுருவை அதிகமாக கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். குறிப்பாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று, என்ன ஆசீர்வாதம்னா, இந்த ராஜ்யத்தின் திறவுகோல் யார் கொடுக்கப்பட்டது? இதெல்லாம் தெரியும், டீட்டெயிலாக பார்க்க நமக்கு டைம் இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா 3 இடங்களிலே அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவை குறிப்பாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 11 பேர் இருந்தாங்க. அங்கே பிரசங்கம் பண்ணது பேதுரு. அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதலாவது யூதர் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இந்த பேதுரு திறவுகோலை பயன்படுத்துகிறான், இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்துகிறான். அருமையானவர்களே, அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். இரண்டாவது பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, நாம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷம் எங்கே போகுதுன்னா சமாரியாவுக்கு போகுது. அப்போது யார் போகிறாங்க அந்த இடத்துக்கு? பேதுரு போய் பிரசங்கிக்கிறான். அநேகர் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சமாரியாவிலே இந்த திறவுகோல் பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். அடுத்தது பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் முதலாவது புறஜாதியான் ரட்சிக்கப்படும். அவன் பெயர் கொர்நேலியு. அந்த கொர்நேலியுடைய ரட்சிப்புக்கு அருமையானவர்களே கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் யாருங்க? பேதுரு. புறஜாதியர் மத்தியிலே இந்த ராஜ்யம் அருமையால் போவதற்கு திறவுகோலை பேதுரு பயன்படுத்துகிறான். ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பேதுரு மூலமாய் நிறைவேறுகிறதை பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் சமாரியாவுக்கு போன காரியம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் யூதேயா, எருசலேம், சமாரியா. ஆனால் அப்படி செய்யலாமா? அப்படி செய்யலை. அவங்க அதிக நாட்களாய் அங்கே இருந்துட்டாங்க. ஆகையால் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது? உபத்திரத்தை கொண்டு வந்து சபையை கலைத்து அருமையாவுள்ளே பிறகு சுவிசேஷம் பல இடங்களுக்கு போக கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார்.
அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டாரோடும் கூட தேவனுக்கு பயனுள்ளவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த கர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகல் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதேசமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் கர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுத்துவதாக அவர் சந்நிதியில். ஆமென். போதம்மா 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 9ஆம் மணி வேளை இல்லை, மத்தியானம் 3 மணிக்கு யார் வந்தது கொர்நேலியை பார்க்க? யார் வந்தது? கேள்வி, ஏன் தேவதூதன் வந்து கொர்நேலியை பார்த்தான்? Why did an angel come and visit Cornelius? ஏமா தூதன் வந்து பார்த்தான்? பல பதில் நீங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இந்த காலவெளியில் கவனிக்கலாம். ஆவியான இடத்துல இருதயத்தில் பாரப்படுத்தின காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அகேன் பாரப்படுத்தின காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்தில் பல இடங்களிலே தூதன் வந்து மனிதனை பார்க்கிறதை பார்க்கலாம். தூதன் வேற, தூதனானவர் வேற. ஆமென். ஆபிரகாமிடத்தில் வந்தது தூதனானவர், அப்புறம் 2 தூதன். யோசுவாவிடத்தில் வந்து தூதனானவர், மனோவிடத்தில் வந்து தூதனானவர். ஆமென். ஸோ தூதனான தியோஃபானி, ஆண்டவர் மனித உருவத்தில் வருகிறது. ஆனால் தூதன் வந்த சம்பவங்களை வேதாந்தத்தில் பார்க்கிறோம். லோத்தினிடத்தில் வந்தது தூதர். ஆமென். அது மாத்திரமல்ல, தானியேல் இடத்துல வந்தது தூதர், காபிரியேல் வந்ததை பார்க்கிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு 3ஆம் நாள் உயிர் தந்த நாள் அன்று அந்த ஸ்திரீகளிடத்தில் அருமையோலே பார்த்தது 2 தூதர். ஆமென். மரியாள் இடத்துல, யோசேப்பு இடத்துல, மேய்ப்பர் இடத்துல வந்தது தூதர். சகரியா கிட்ட வந்தது தூதர். ஆமென். பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது தூதர். ஆமென். விளங்குதாமா? அப்புறம் கொர்நேலிய கிட்ட வந்தது தூதர். எனக்கு திரும்ப கேட்குறேன், ஏன் கொர்நேலிய கிட்ட தூதன் வந்தான்? திரும்ப ஒன்றுனா பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோத்தினிடத்தில் தூதன் வந்தாங்களே, காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊர் சோதம் குமாரா, அங்கே ஒரு நீதிமான் இல்லை, அங்கே ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, யாருமே இல்லை. இல்லாதபடினாலே ஆண்டவர் தூதனை அனுப்பினார். ஆமென். வேற யாரும் கிடையாதுமா. So God had to send an angel from heaven. Amen. தானியேல் இடத்துல அந்த பாபிலோன்ல இருக்கிறான். பாபிலோன் இந்த நாட்களை தீர்க்கதரிசிகள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அந்த நிலையில ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? தூதனை அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அங்க பார்க்கும் பொழுது எல்லா சீஷர்களும் பயந்து இருக்கிறாங்க. யாரும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை. ஆகையால் அந்த நிலையில தூதர்களை கொண்டு அந்த சீனியர்களை கர்த்தர் பேசுகிறார். 400 ஆண்டுகள் கர்த்தருடைய சத்தம் இல்லை, வார்த்தை இல்லை. ஆகையால் சகேர நேரத்தில் யார் வர்றது? தூதன் வருகிறார். யோசேப்பின் இடத்துல, மரியாள் கிட்ட, அறிவியல் மேய்ப்பர்கள் கிட்ட யார் வந்தது? ஏன்னா அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆட்கள் இல்லை. தூதன் வருகிறார். பேதுரு சிறையில் இருக்கிறான். அங்கே உள்ள போகிறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் இப்போ சொல்லுங்க, கொர்நேலிய கிட்ட ஏன் தூதன்? ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? நம்ம எல்லாரும் தெரியுமே, 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, அடுத்தது 5000 பேர் சேர்க்கப்பட்டார்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்களே, ஆசாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், லேவியர் ரட்சிக்கப்பட்டார்களே. எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளேயே போகுது? இதெல்லாம் யூதருக்குள்ளேயே போகுது. மிஞ்சி போனால் கிரேக்க யூதர் மத்தியிலே இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்னா மிஞ்சி போனால் ஹாஃப் யூதர் ஆகிய சமாரியார்கிட்ட போகும். எங்கே போயிடக்கூடாது? இதுதான் ஐயா சபையின் ஆரம்பம், துக்ககரமான ஒரு ஆரம்பம். ஆகையால் ஆண்டவர் ஒரு, isn't it sad that God had to send an angel even now? Because the church was not ready to go. Because இன்னைக்கு நிறைய பேர் எப்படியோ தூதன்லாம் ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறாங்க. ஐயா இது வெக்கத்துக்குரிய ஒரு காரியம். போன வாரம்
ஸ்டெயின்ஸ் இறந்து 25 வருஷம். வெட்கத்துக்குரிய காரியம். ஏன்னா அந்த பகுதியில் ஊழியம் செய்ய ஒரு இந்தியன் இல்லை. ஆண்டவர் ஆஸ்திரேலியாவின் ஒரு தூதனை, சொல்லுவோமே இதான உண்மை, இதான உண்மை, ஆஸ்திரேலியாவின் ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த தூதனை கொண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க மத்தியெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இல்லையே. இன்றைக்கி அவங்களோட ஊழியம் செய்ய ஆயத்தமாக இல்லையே சபை. ஐயா இன்றைக்கு விளங்குதுமா, லோத்து சோதம் குமரால் யாரும் கிடையாது, எனக்கு விளங்குது தூதன் வந்தான். சகரே நாட்களில் யாரும் கர்த்தருடைய வார்த்தையே இல்லை, 400 வருஷம் அமைதி, தூதனை கர்த்தர் அனுப்பினார். விளங்குது, இதெல்லாம் விளங்குதுமா எனக்கு. தானியேல் பாபிலோனில் இருக்கிறான். அங்கே பாபிலோனில் எங்கே இந்த தீர்க்க உள்ள இல்லையே, ஆசாரம் இல்லையா, ஆலயம் இல்லையா, தீர்க்க இல்லை, ஆண்டு தூதனை அனுப்பினார். இங்கே என்னப்பா, பேதுரு இல்லையா, சீஷர்கள் இல்லையா, அப்போஸ்தலர் இல்லையா, விசுவாசிகள் இல்லையா? ஐயா இத்தனை பேர் இருக்காங்களே. எந்த அளவுக்குன்னா அவங்க எண்ணிக்கை பெருகிறதுனால உள்ளுக்குள்ள என்ன வருது, சண்டை வருது. சபையில் சில நேரத்தில் உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஆனால் கொர்நேலியை பார்க்க ஆண்டவர் யார் அனுப்பணும்? ஐயா கொஞ்சம் விளங்குதா? இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அருமையாக அங்கே இருக்க சூழ்நிலை. அங்கே இருக்க சூழ்நிலை அத்தனை பேர் சபையில் இருக்கிற இடம் பத்த மாட்டேங்குது. பந்தி விசாரிப்பில் பிரச்சனை வருது. நீ எங்கள் ஆளை கவனிச்சு உங்கள் ஆளை வச்சு இங்கே வந்து அப்படியே கூட்டமாக இருக்கிறாங்க. அங்கே போனால் கொர்நேலிய வீட்டுக்கு போகிறதுக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இது ஒரு நற்செய்தி அல்ல, அருமையாவளை அறிந்து கொள்ளலாம். இது ஒரு சந்தோஷமான காரியம் அல்ல. இந்த சபை தவறின நிலையை பார்க்கிறோம். We see the failure of the church and God had, I know that God has sent many angels in many places, but it shouldn't have happened here. இந்த இடத்துல கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்க கூடாது. ஏனென்றால் அவர் காரியமாய் போவதற்கு யார் வரல? சபை வரலம்மா. ஒருவேளை கேள்வி கேட்கலாம், ஏன் பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க, ஏன் எப்படி சொல்கிறீங்க? தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கே வழங்கும். தொடர்ந்து வாசித்தா என்ன பாஸ்டர் உங்கள் கண்ணுக்கு இப்படி தெரியுதுன்னு சொல்லலாம், பரவாயில்ல, தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆமாம் பாஸ்டர் நீங்களே சொல்லுவீங்க. வாசிக்கலாம் மறுபடியும் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் பதவியுள்ளவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நல்ல கவனிங்க. தூதன் வந்தாங்க, பரலோகத்தில் வந்தான், கரெக்டாக சொல்கிறான். யாருக்கு போய் பாரு, சீமோனை பாரு. அவன் எங்கே இருக்கிறான்? கடல் ஓரத்தில் இருக்கிறான், யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிறான். எல்லா டீட்டெயிலும் சொல்லுவேன். செய்தியை சொல்லலை. ஏன் செய்தி சொல்லலைன்னா அந்த செய்தி அவனுக்கு தெரியாது. தூதனுக்கு சுவிசேஷ செய்தி தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மீட்பின் செய்தி தூதனுக்கு தெரியாது. காரணம் என்ன? தூதனுக்கு மீட்பின் செய்தி கொடுக்கப்படவில்லை. அது தூதருக்கு கை கொடாமல் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கை கொடுத்தார். ஆமென். ஆகையால் அவர் அருமையோடு அந்த செய்தி அவனுக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், போய்ப்பா அவர் வந்து சொல்லுவார், அந்த மீட்பின் செய்தியை தெரிஞ்சுக்கோ. தூதனுக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியாது. இவ்வளோதான் தூதன் சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கிறோம். சில காரியத்தை கவனிங்க. மறுநாளிலே பிரயாணப்பட்டு அதாவது என்ன அடைந்து ஞான திருஷ்டின்னா என்னங்க? இது தரிசனமா, சொப்பனமா? இது பசினால் வர்ற தெரிலங்க. அவருப்பா அப்படி சோம் பண்ண போனாரா, அப்படி பசிச்சா அப்படி ஒரு மயக்கத்தில் என்ன பண்ணிட்டாராம்? ஞான
திருஷ்டி அடைந்து பரலோகத்துலேருந்து அப்படி ஒரு துப்பட்டி வந்துச்சான். ஒரு முறை 2 முறை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தானே. சொல், வாசிக்கலாமே. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 துறைகளும் முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தரையில் இறங்கி கரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆயிரத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டார். எல்லாரும் பேதுருவை எடுத்து அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, இது தெரியுது யாருடைய சத்தம்? ஆண்டோட சத்தம். அப்படி இல்லை ஆண்டவரே, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து அவனுக்குள்ளே சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டான், இப்போ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷன் உன்னுடைய தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுத்துக்கும் சந்தேகப்படாமல் அவங்க கூட போ, நான் தான் அவங்கள அனுப்பினேன். ஆமேன். போதும். ஐயா கொஞ்சம் கவனிக்கலாமா? இங்கே 3 வெளிப்பாடுகளை பேதுரு பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் இந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 3 வெளிப்பாடுகள். ஒன்று பார்க்கும் பொழுது அருமையாவில் ஒரு சத்தம், இன்னொன்று ஒரு தரிசனம், இன்னொன்று ஆவி. ஹல்லேலூயா. 3 விதமான வெளிப்பாடு. ஒன்று அவனுடைய சரீரத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு செய்தி, இன்னொன்று அவன் சிந்தையில் பெற்றுக்கொண்டது, 3வது ஆவியிலே பெற்றுக்கொண்டது. அவன் சரீரத்தில் பெற்றுக்கொண்டது கேட்ட காரியம். ஆமென். அவனுடைய செவிகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு. அந்த கேட்டதுக்கு என்ன பண்ணான்? கேட்டதுக்கு என்ன பண்ணான்? அப்படி எல்லாம் சொன்னான், மறுப்பு தெரிவித்தான். ஆமென். மாம்சத்திலே கேட்ட செய்திக்கு மறுப்பு தெரிவித்தான். சிந்தையிலே பெற்றுக்கொண்ட செய்தியை சந்தேகப்பட்டான். சிந்தையிலே பெற்றுக்கொண்ட செய்தியை அதை குறித்து சந்தேகப்பட்டான், சிந்தித்தான். ஆவியிலே பெற்றுக்கொண்டதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி எங்கம்மா பெற? கர்த்தருடைய பிள்ளையே, where do you receive God's message? கர்த்தருடைய செய்தியை உன்னுடைய மாம்சத்தில் பெறுகிறாயா, உன்னுடைய சிந்தையில் பெறுகிறாயா, உன்னுடைய ஆவியில் பெறுகிறாயா? 3 இடத்துல பேதுரு செய்தியை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் பேசுகிறார்மா, 2 முறை பேசுகிறார். பேசும்போது வாக்குவாதம் பண்ணுறான். ஆண்டவர் இதெல்லாம் பண்ணதில்லை ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஆண்டவரே. 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதல் வேண்டாம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்படி சம்பவிக்கூடாது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, அப்பாலே இப்போ சாத்தானே, இல்லைப்பா நீ என்னை மறுதலிப்ப. இல்லை அப்படிதான் நடக்காது. 3வது முறை அப்படி அல்ல. ஆண்டவருடைய சத்தத்துக்கு மறுப்பு தெரிவித்தான். காரணம் என்ன? ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 8:7 வாசிக்கலாம். சீக்கிரத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:7. மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படியாமலும். ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம். இது விளையாதம்மா, இது விளையாது. இது கீழ்ப்படியாமலும். காரணம் என்ன? அருமையாவில் மாம்சம் தேவனுக்கு அடுத்த காரியத்தை மறுக்குகிறது, அது அருமையால் நிராகரிக்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியஸ்திரியை பார்த்து சொல்கிறார், அப்பா இந்த ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சிந்தையில் பெற்றுக்கொண்ட செய்தியை சந்தேகப்படுகிறான், அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆவியில் கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் உடனே என்ன பண்ணுறான்? கீழ்ப்படிஞ்சு சத்தமாக சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சு
போகலம்மா, கீழ்ப்படிஞ்சு சத்தமாக சொல்லுமா, கீழ்ப்படிஞ்சு இறங்கி போகிறான். இன்றைக்கி அதானே இருக்க மாட்டேங்குது. ஐயா கீழ்ப்படியே முதல்ல எங்கே இருக்குது? கீழே இருக்குது. என்ன பண்ணணும்? நீ இறங்கி போகணுமா? பேதுருவே நீ எழும்பி இறங்கி போ. இந்த கால வேளையில் இதாம்மா கத்தர், பெருசுலாம் கிடையாது. இன்றைக்கி பிரச்சனைனா சபை வந்து அப்படியே அங்கே இருக்குது, எங்கேயோ இருக்குது. இறங்குறதுலாம் கஷ்டம். நான்லாம் இப்படி தான் இருப்பேன். என்கிட்ட வந்தீங்கன்னா எதாவது செய்வேன் நான். ஐயா ஒரு இரக்கம் இல்லாத ஒரு நிலையிலே சபை காணப்படுகிறது. பேதுருவே நீ இறங்கி போப்பா, நான் தான் அவங்கள அனுப்பினேன், அவங்களோட போ. என்ன பண்ணாத, சந்தேகப்படாத. இது ஆண்டவர் சொன்னாரா? தெளிவாக சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தொடர்ந்து வாசிக்கலாம். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்தில் இறங்கி போய், நீங்கள் தேடுறது நான் தான்ப்பா. நீங்கள் வந்திருக்கிற விளங்கலை எனக்கு. வந்திருக்க காரியம் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரா? காட்டிட்டாரா? பேசிட்டாரா? வந்திருக்கிற காரியம் நீ எதுக்கு வந்தீங்க? ஏன்பா கேட்குற? உள்ளுக்குள்ள ஒன்றும் ஐயா நன்றா எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அருமையான சபையின் நிலைமை. தெளிவாய் கத்தர் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் கத்தர் பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் பேசுகிறார். ஆலயத்துக்கு வந்து கத்தர் பேசுகிறார். அவ்வளவும் பேச்சை கேட்டு, சத்தத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு, இன்னும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது பாஸ்டர். எதுக்குப்பா வந்தீங்க? என்ன கேள்வி பேதுருவே? இன்றைக்கு இப்படிப்பட்ட கேள்வி இன்றைக்கு இருக்கிற நிறைய பேதுருக்கள் உண்டு. இன்னும் கேள்விகள் உண்டு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடி அநேக கேள்விகளோடு இன்றைக்கு பேதுருக்கள் உண்டு. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் இந்த ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெறுவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து, அது வரைக்கும் பேதுரு சொல்லுவோம், கவனிப்போம் இதெல்லாம். அது வரைக்கும் பேதுரு அவளாம் எங்கே இருக்கணும்? வெளியே வச்சிருந்து, இவர் தூதன்லாம் சொல்லிட்டார்ல, யூதருக்கெல்லாம் உதவி செய்கிறார்ல, அப்பொழுது பேதுரு உள்ளே அழைத்து, நல்லா கவனிங்கம்மா, திஸ் இஸ் சர்ச், திஸ் இஸ் பீட்டர். வாசிக்கலாம். 30ஆம் வசனத்துக்கு போயிட்டு திரும்பி கொஞ்சம் கவனிக்கலாம். 30ஆம் வசனத்துக்கு போகலாம். எத்தனை நாளைக்கு முன்னாடி? 4 நாள். கொஞ்சம் 4 நாள் கணக்கு போடலாமா? சரி, கணக்கு போடலாம்னா தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே வாசி அப்புறம் 4 நாள் கணக்கு போட முடியும். தொடர்ந்து வாசிக்கலாமா? 20 எங்கே இருக்கோம் நம்ம? இல்லை, முந்தின வசனம் வாசிச்சோமாம்மா? இல்லை, அதுக்கு முந்தின வசனம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே எடுத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே மறுநாளிலே புறப்பட்டு போனாங்க. யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் அவரோடு அப்புறம் மறுநாள் செசரியாவுக்கு போனான். சரிங்களா? இப்போ கணக்கு போடலாமா? முதல் நாள் தேவதூதன் வந்து பேசினார். எத்தனை மணி? சாயங்காலம் 3 மணி. இல்லை, சாயங்காலம் 3 மணிக்கு பேசினார். அது 3 நாள் வரைக்கும் போயிருக்கோமா? அப்படி போயிருக்கோம். அதுக்கு பிறகு கொர்நேலியு ஆட்களை கூப்பிட்டு அடுத்தது 2 பேர் கூப்பிட்டான். அப்புறம் ஒரு சோல்ஜரை கூப்பிட்டான். போப்பா, எங்கே போ? யோப்பாவுக்கு போ. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாள் போனாங்க. ஸோ 2ஆம் நாள் காலையில் புறப்பட்டு போகிறாங்க. 2ஆம் நாள் காலையில் புறப்பட்டு பொழுது எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்க? 12 மணிக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? என்னைக்கு? 2ஆவது நாள் 12 மணிக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த 2ஆம் நாள் 1 மணிக்கு விட்டுருந்தா கூட எப்போ வந்திருக்கலாம்? சாயங்காலம் 2ஆம் நாளே வந்திருக்கலாமா? சரி, வரல. அப்புறம் வாசிக்கிறோம், என்னைக்கு கிளம்புனாங்களாம்? 3ஆவது நாள் கிளம்புனாங்க. 3ஆவது நாள் கிளம்புனவங்க என்னைக்கு வந்து சேர்ந்தாங்களாம்? மறுநாள் வந்து சேர்ந்தாங்களாம். தெரியுதுங்களா? சபையுடைய நிலைமை தெரியுதா? இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஐயா, இன்றைக்கு இந்த நிலையிலே சபை இருக்குமா?
தூதன் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏனென்றால் அங்கே போய் பேசுவதற்கு ஒரு சபை இல்லை ஐயா, ஒரு அப்போஸ்தலன் இல்லை, ஒரு சீசன் இல்லை ஐயா. இப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரம் ஐயா. நல்லா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரெலாம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கிறான் ஐயா. நல்லா கவனிங்க, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ஃபோன் கிடையாது, டெலகிராம் கிடையாது. இவன் கணக்கு போட்டான், 100க்கு அதிபதி கணக்கு போட்டான். அரை நாள் போனான், இன்னும் அரை நாள் வந்திருப்பாங்க. அவங்க வீட்டெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, ஐயா பேதுருவனை வருவார், ஆண்டவருக்கு சொல்லுவார், நம்ம எல்லாம் கேட்போம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம். நம்ம அப்படியா ஜோம் பண்ணி காத்துட்ருக்காங்க. 2 நாள் காத்துட்ருக்காங்கம்மா. சபையே இன்னைக்கு நம்முடைய நிலைமை விளங்குதா? நம்முடைய நிர்விசாரம் விளங்குதா? இன்றைக்கு சபையானது இந்த நிலையில் அருமையாவில் இன்றைக்கு நிறைய பேர் இதை வாசிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். அரை நாளில் போக வேண்டிய ஒரு தூரத்தை 2 நாள் எடுத்தாங்கம்மா போகிறதுக்கு. 2 நாள். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கெல்லாம் போகிறாங்க. அப்போல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் இப்போ நிறைய போகிறாங்க. ஊழியத்துக்கு போனால் அது ஒரு ஷார்ட் ட்ரிப் இருக்கும். அதில் ஒரு நாள் வந்து பிக்னிக், ஒரு நாள் சைட் சீயிங். அதுவும் போனால் தானே அடுத்த முறை ஊழியத்துக்கு வருவாங்க. அடுத்த முறை அப்போ தானே ஊழியத்துக்கு இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. ஐயா இப்படி ஆயிடுச்சம்மா இன்றைக்கு ஊழியம். ஐயா அரை நாள் பிரயாணம் பேதுரு உனக்கு 2 நாள் எடுக்குதா? உனக்கு 2 நாள் எடுக்குதா? அருமையாவில் இன்றைக்கு துக்ககரமான காரியம் இதுதாம்மா. ஆண்டவர் தூதன் அனுப்பி கொன்னுகிட்டு பேசுகிறார். இன்றைக்கி சபை அருமையாவில் இங்கே தான்மா புறஜாதியர் மத்தியில் கிறிஸ்தவம் ஆரம்பிக்குது. இன்றைக்கும் அதே நிலையில் நிர்விசாரத்தில் சபை காணப்படுகிறது. இதுக்கே இப்படி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போகிறது பாருங்கள். என்ன பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்கள். 30 மன்னிக்கணும், 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரம்பிக்கலாம் 25லேருந்து பார்க்கலாம். உள்ளே பிரவேசிக்கிறார். அதான் 4வது நாள் உள்ளே வராரு. கொர்நேலியை பார்த்து காலில் விழுறாரு. புறஜாதியான் தானே, அவனுக்கு தெரியாது. காலில் விழுறான். நான் ஒரு மனுஷன் தானேப்பான்னு சொல்றாரு. அவரோட பேசிட்டே உள்ள போறாரு. அனைவரும் கூடியிருக்கிறதை கண்டு, நல்லா கவனிங்க, அவளை நோக்கி இதான் பிரசங்கத்தின் ஆரம்பம். கொஞ்சம் பிரசங்கத்தை இந்த பாருங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்டலாம் வரக்கூடாது. அந்நிய ஜாதியாரோட உங்களுக்கு தான் தெரியுமேப்பா. நாங்களாம் ஆமாங்க சாமி சொல்லுங்க சாமி. ஐயா இப்படி ஐயா பேதுரு எதுக்குப்பா போயிருக்க நீ? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எதுக்கு போயிருக்க? அங்கே போய் என்ன சொல்கிற தெரியுமா? நான்லாம் ஆக்சுவலாக உங்களோட நான் வந்து சரிக்கு சமமாக பேசக்கூடாது, உனக்கு தெரியும் தானே. ஆனாலும் நான் வந்திருக்கேன். தோட வாசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு 3 முறை காட்டினாரு. அந்த காட்டின நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் இப்போ தெரிஞ்சுங்களா ஏன் வந்திருக்கேன்னு? நம்ம அப்படி பார்க்குறீங்க என்ன? இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை, கிறிஸ்தவத்தினுடைய நிர்பந்தம், கிறிஸ்தவத்தினுடைய அவலம். ஐயா இந்த சில நேரத்தில் இந்த உண்மையெல்லாம் சொன்னால் சிலம் கோச்சிக்குவாங்க. பேதுரு சொல்கிறாருமா, பிரசங்கம் என்ன தெரியுமா? நான்லாம் வரக்கூடாது, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், அப்படி காட்டினார். அதோட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வந்து உனக்கு சொல்லியிருக்கேன். வாசிக்கலாம். எதிர்பேசாமலாம் வந்த வர வரைக்கும் நான் சந்தேகம் இருந்துச்சு. அவ்வளோ நாள தாமதமாக வந்தியே. தொடர்ந்து வாசிக்கலாம். திரும்ப என்ன கேட்குறாரு? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அருமையாவுலே, when I read this passage I was hurt. இதுதான் இன்றைக்கு சபையினுடைய நிலைமை. அழிந்து போகிற உலகம் உண்டு. அவர் கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை, வார்த்தையை தந்திருக்கிறார். ஆனால் அருமையாவுலே,
அங்கே போகாதபடி இன்றைக்கி சபை நிர்விசாரமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், ஆமாம் அங்கே போய் நான் என்ன சொல்கிறது, அங்கே போய் நான் என்ன ஊழியத்துக்கு போய் நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலையே பாஸ்டர். நீ உண்மையாகவே ஆண்டோட பிள்ளையா? நீ உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிப்பு நிச்சயம் உனக்கு இருக்கா? நீ பரலோகம் போறியா? ஹல்லேலூயா. அப்படி இருந்தா நீ கேட்குறியா? நீ என்ன பேதுரு கேள்வி கேட்குற நீ? ஆமாம், எதுக்கு கூப்பிட்டீங்க தெரியாது உனக்கு? அருமையாவில் வந்த பொழுது வாசல் வச்சு கேட்டேன், எதுக்கு கூப்பிட்டீங்க? தெளிவாக சொன்னாங்க, ஐயா நீங்கள் தான் வருவீங்களாம், நீங்கள் சொல்லுவீங்களாம், தூதன் வந்து சொன்னாராம். இங்கே வந்து அதே கேள்வியை பேதுரு கேட்கிறான். அருமையாவில் இது வேற ஒன்றும் இல்லைம்மா, இது ஏன் ஆவியானவர் எழுதியிருக்காருன்னா நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேதத்தில் இன்னொரு மகத்துவம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட குறைகளையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன சொல்லட்டுங்களா? தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை, நாம் அந்த குழியில் விழக்கூடாது. ஆமேன். ரோட்டில் போகிறாங்க, முந்தின வண்டி குழியில் விழுந்துச்சுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? ஐயா ஒரு பாஸ்டர் பேசினாருமா, ஒரு 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 டாக் டிவி ஷோவில் தான். அந்த அம்மா புறஜாதி அம்மா கேட்குது, இந்த அவர் வந்து பாரு இவங்க அவங்களாம் வச்சுருக்கிறார், ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால், புறஜாதி அம்மா கேட்கும்போது, பைபிளில் உங்களுக்கு தெரியாது, பைபிளில் தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஆண்டவரே நம்ம தான் நாக்கு பூட்டிட்டு சாக வேண்டியதாக இருக்குது. அதுக்காக போட்டு இல்லைம்மா இது. ஐயா தாவீதினுடைய வீழ்ச்சியை ஏன் தெரியுமா உனக்கு எனக்கு கற்று போட்டு காட்டுறாரு? நீ நான் அந்த தவறு செய்யக்கூடாது. பேதுருடைய குறைகளை ஏன் பார்க்கணும் தெரியுமா? பேதுரு குற்றப்படுத்த சொல்லவில்லை. இன்றைக்கு சபையினுடைய நிர்விசாரத்தை அருமையாளை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி காலத்துக்கு வந்துட்டோமா? இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். இன்னும் காலம் செல்லாது. எவ்வளோ நாள் நம்ம நிர்விசாரமாக இருக்க போகிறோம்? எவ்வளோ நாள் நாம் அருமையாவிலே நாம் ஓய்ந்திருக்க போகிறோம்? இன்றைக்கு நீங்களும் நான் அருமையில் கடந்து போக வேண்டும். நாம் அருமையாவிலே ஒரு ஒரு தீவிரம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ 4 நாளுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசிட்டாருப்பா. இந்த கதையெல்லாம் சொல்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் 12 சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உங்களுக்கு பேசுவான் என்றான். மற்றபடியே நான் உன்னுடனே நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உனக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து. இப்போதான் பேதுரு என்ன பண்றாரு? பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டு இருக்கையில் அர்த்தம் என்ன? பேதுரு போதும் நிறுத்து. பேதுரு போதும் நிறுத்து. பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆவியானவர் வேலை ஆரம்பிச்சிட்டார். அருமையாவுள்ளே, இப்படி தாமா புறஜாதி சபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளும் புறஜாதியாகிய நாமும் அதே தவறை செய்கிறவளாக இருக்கிறோம். ஆமென். நம்ம எப்படி பண்ணிட்டுருக்கோம்? பேதுரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் சொல்லட்டும், எனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? செய்தியை திருப்பி கேட்பேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் இல்லைம்மா சொன்னேன்ல, இந்தியாவில் போகிற ஒரு மனுஷன் இல்லை, ஆகியால் ஆஸ்திரேலியாவில் ஒரு தூதன் வந்து ஒரிசால ஊழியம் செய்து மாண்டு போனார். இன்றைக்கு ஆண்டவர் காத்துட்ருக்காருமா. இன்றைக்கு உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நான் எழும்பி இந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். கண்ணில் முடிச்சு ஜெபிக்கலாமா? கண்ணில் முடிச்சு ஜெபிப்போம். இதை கற்றுக்கிறதாம்மா இன்றைக்கி வந்திருக்கோம். இதை கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி. ஆமென். எனக்கு பிரச்சனை என்னென்னா, பேதுருக்கு இல்லை ஆண்டவர் வெறும் யூதர் மத்தியெல்லாம் செய்வார்,
ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவார், அப்படி தான் பண்ணுவார். இன்றைக்கு பிரச்சனை என்ன, நம்மளே ஆண்டவரை மட்டுப்படுத்திட்டோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்திட்டோம். இல்லைம்மா. ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவே, சொன்னேனேப்பா, உலகத்தின் கடைசி பரிந்தம் போகணுன்னு சொன்னேனே நான். உன் பிரசங்கம் கூட சரியில்லையேப்பா, அங்கே பெருமை இருக்கேப்பா. உன்னோட பிரசங்கம் செய்தியில் கூட அந்த அன்பு இல்லையே. ஆமென், ஆமென். உனக்கு செய்தி நான் தரிசனம் கொடுத்தேன், 3 முறை தரிசனம் கொடுத்தேன், நான் பேசினேன், உன் ஆவியில் கூட சொன்னேன், சந்தேகப்படாதன்னு சொன்னேன்ப்பா. நான் சந்தேகப்படாத, அவங்களோட போன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப ஏன்பா கேள்வி கேட்குற? பீலியாம் கேட்ட மாதிரி தானே கேட்குறேன் நீ. உனக்கும் பீலியாமுக்கு வித்தியாசம் உண்டு. பீலியாம் கூட பேசினா திரும்ப திரும்ப அவன் கேள்வி கேட்குறான். அவன் பீலியாம் விளங்குது. பேதுரு இந்த கேள்வி கேட்கலாமா? பேதுரு கேள்வி கேட்கக்கூடாது. பிலதெல்பியா சகோதரி நீ கேள்வி கேட்கக்கூடாது ஆண்டோட வார்த்தைக்கு. ஐயா, நம்ம சொல்ல வேண்டிய காரணம், ஆண்டவரை ஆடுறேன், ஆண்டவரை சொல்லுங்க, நான் செய்கிறேன். கர்த்தாவே சொல்ல மடியான், இதுதான் நான் சொல்லணும். இந்த நாவு தானே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கற்றுக்கொள்ளக்கூடியவன் கல்விமான நாவு இதுதானே. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அவன் செய்கிறேன்ப்பா. அதே போல இது எப்படி ஆகும்? இது சாத்தியம் இல்லையே, இப்படி எனக்கு இது பழக்கம் இல்லையே. ஆமாம், நீ எதுக்கு வந்த? நீ போ, நான் வரேன், நான் வரேன், நாளைக்கு வரேன் சொன்னீங்களே. இல்லை பரவாயில்ல, வேலை இருந்துச்சு, போகிற வழியில் இன்னொரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். பேதுரு வீட்டிலெல்லாம் காத்திருக்காங்க. பேதுரு குழந்தை குட்டியை வச்சு எல்லாம் காத்திருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக நான் டெய்லி ஆக்கி போட்டுட்டு காத்துட்ருக்கேன். ஆமென், 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 ஹல்லேலூயா. கடைசியில் பேதுரு பாதி பிரசங்கம் பண்ணுறான். போதையா, நீ நிறுத்து, நான் வேலையை பார்த்துக்கிறேன், ஆண்டவர் பார்த்துட்டார். ஆமென். இன்றைக்கி இது நாமா, இன்றைக்கி சபையினுடைய நிலைமை. இன்றைக்கி ரொம்ப எவ்வளோ வசனத்தை கேட்டுட்டோம் நம்ம. நீங்களும் நானும் அருமையுள்ளே இன்றைக்கி இருண்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு போக வேண்டாமா? கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்ம சபையை ஆயத்தப்படுத்துவோம், நம்மளை பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தருடைய பணியை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைய வாலிப தம்பி தங்கச்சி சும்மா இருக்க வேண்டாம். ஊழியம் என்பது, ஐயா நான் இந்த பில்டிங் விட்டு வெளியே போனோன்னே ஊழியம் ஆரம்பிக்குது. கடைக்கு போனால் ஊழியம் ஆரம்பிக்குது, ஸ்கூலில் ஊழியம் இருக்குது, காலேஜில் ஊழியம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஊழியம் இருக்குமா இன்றைக்கு. எல்லா இடத்துலையும் ஊழியம் இருக்குமா இன்றைக்கு. எல்லா இடத்துலையும் கொர்நேலியு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறாரோ நம்ம போவோம், அவர் சொல்கிற வார்த்தையில் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு கீழ்ப்படிவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலவெளியில் அதிகமாக என்னை கர்த்தர் பாரப்படுத்தினார். எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி தாம்மா. ஆனால் இந்த நாளில் பார்க்கும்பொழுது தூதன் வந்திருக்கவே கூடாது கொர்நேலியு வீட்டுக்கு. ஆண்டவர் சொன்ன உடனே போயிருக்கணும். ஆமென். அனனியாவுக்கு சந்தேகம் தான், பயம் தான். சொன்ன உடனே யாரை போய் பார்த்துட்டான்? பவுலை போய் பார்த்துட்டானே. அவன் யூதன். ஆண்டவர் பேசினார், அனனியா போயிட்டான். இங்கே அநியாயம். என்ன அநியாயம்? யார் வர வேண்டியதாக இருக்குது? தூதன் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நாமே ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நான் ரொம்ப நிர்விசாரமாக இருந்துட்டேன் ஐயா, நாங்கள் ரொம்ப நிர்விசாரமாக இருந்துட்டோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ வார்த்தையை பெற்றிருக்கோம், எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ கொர்நேலியு வெளியே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கொர்நேலியுவாக இருந்தோம். ஒரு காலத்தில் நீங்கள் நானும் புறஜாதிகளாக இருந்தோம். தேவனை அறியாத அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தோம். கர்த்தர் நம்மை சேர்த்தார். யாரோ வந்து நம்மகிட்ட சொன்னாங்கய்யா, இல்லாட்டி இன்றைக்கி உட்கார்ந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையுள்ளே, இந்த 2026ஆம் ஆண்டு என்ன நடக்கும்னு தெரியலம்மா. நான் பயமுடுத்த விரும்பலை, ஆனால் உண்மையாக சொல்கிறேனே, இந்த வருஷம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. பல காரியங்களை பார்க்கும்போது உண்மையாகவே பயம், திகில் காணப்படுகிறது. சொல்லிடலாம், ஒன்றாகாது சொல்லிடலாம், ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு மிக கொடிய காலத்துக்குள் வந்து விட்டோம். இந்த நாட்களில் நீங்களும் நானும் அருமையுள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிறத மாத்திரம் செஞ்சுட்டா போதும். தெளிவாக பேசினாருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன் ஐயா.
கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எங்களிடத்தில் பேசுகிறீர், எங்களிடத்தில் காட்டுகிறீர், எங்களுக்கு உணர்த்துகிறீர். எப்படிலாம் பேசணுமோ எங்கிட்ட பேசுகிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படியத்தக்கதாக கிருபை தாரும். இந்த சபையை இந்த கடைசி காலத்தில் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வாலிபர்களை, ஆண்டவரே வயதானவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் இயேசுநாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென்.